என்ன பண்ற பாட்டி? இட்லி பொடி செய்ய போறேம்மா. ஸோ அவ்வளோதான், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்தாச்சு. உளுந்த பருப்பும் அந்த வரமிளகாவையும் அது கூடவே சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்துட்டு ஒட்டுக்கா எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. சூப்பரோ சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு பிம்போம் லைஃப் ஸ்டைல். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வித்தியாசமாக ஒரு விஷ் பண்ண போகிறோம். என்னென்னா வந்துட்டு பர்த்டே விஷ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து பிரகதி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே பிரகதி குட்டி. ஸோ ஏன் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த பொண்ணுக்கு நம்ம இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ணுறோன்னா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து 6 years தான் ஆச்சு. பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு சிலம்பத்தில் வந்துட்டு 2 கோல்டு மெடல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது 6 years கேட்டகரியில் இல்லை, 9 years கேட்டகரியில். ஸோ அது கூட நிறைய நியூஸ்லலாம் வந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே. என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க பர்த்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த சேவிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிகி பேங்க் மாதிரி அவங்க வச்சு சேவ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த பணம் டோட்டலி வந்து 25,000 இருந்தது அந்த குட்டி பொண்ணுகிட்ட. ஸோ அவங்க போய் அதை அப்படியே சிஎம் ஃபண்ட் கொரோனாக்காக வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு கொரோனா பாசிட்டிவ். ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்துட்டு போய் சிஎம் ஃபண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவங்களுடைய சேவிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி. அது குட்டி பொண்ணு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பண்ணினது. ஸோ நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து கீழே விஷ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய தமிழ் கலைகள் வந்துட்டு நம்ம வளர்த்தணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், புட்டுவையும் வந்து நான் ஏதாச்சும் ஒரு சிலம்பத்திலையோ இல்லை வந்துட்டு கரையாட்டத்திலேயே சேர்த்து வந்துட்டு கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும். சரி கைஸ், ஹாப்பி பர்த்டே பிரகதி குட்டி அகைன். ஸோ வாங்க நம்ம vlogக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். என்ன பண்ணுற பாட்டி? இட்லி பொடி செய்ய போறேம்மா. எஸ். ஸோ எங்கள் வீட்டில் இட்லி பொடி தீர்ந்துருச்சு. அது ரொம்பவே அத்தியாவசியம் ஆயிடுச்சு. எங்களுக்கு தங்கச்சிக்கும் வந்து நேற்றே போயிட்டா. ஸோ அதனால இட்லி பொடி தான் இப்போ பண்ண போகிறோம். ஆனால் அந்த இட்லி பொடிக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறாங்கன்றதை இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓ, ராஜேஷ்க்கு தான் அந்த இட்லி பொடி ரொம்பவும் அவசியம். அவன் வந்து டெய்லி கேட்பா இட்லி பொடி. பட் எவ்வளோ கொள்ளு பாட்டி போட்டேன்? ஒரு காப்பிடி இருக்குமா? காப்பிடி கொள்ளு. ஓகே, அதாவது 250 கிராம். தனித்தனியாக வறுக்கணும். நீங்கள் வறுக்கிறப்ப அது வாசம் வந்து நல்லா கம்முன்னு வரும். ஸோ அது மட்டும் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப வறுத்திங்கன்னா தீஞ்சிடும். அதுக்கப்புறம் பொடி கருகுன வாசம் வரும். ஸோ முதல்ல இதை வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு, அதை நல்லா வறுத்துக்கிட்டாங்க. இன்னும் வாசம் வரல பாட்டி. ஸோ இது நல்லா இப்போ வறுத்தாச்சு, கொள்ளு வாசமும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கொள்ளு வந்துட்டு வறுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுறாங்கன்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு 10 ரூபாய் கருவேப்பிலை அளவுங்க. ஸோ ஆனால் கருவேப்பிலை இன்னும் ஜாஸ்தி போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் தான். கம்மியாக கொடுத்துருக்கு. ஆமாம், லாக்டவுன்ன்றதுனால எங்களுக்கு கருவேப்பிலை கம்மியாக தான் கிடச்சிது. மரத்துலேயும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை கொஞ்சம் தான் வந்திருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பிடுங்கி நாங்கள் வந்துட்டு போட்டுட்டோம். நல்லா கழுவி காலையிலேயே நாங்கள் காய வச்சுட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கருவேப்பிலையே வறுத்தாச்சு. கொட்டிரு பாட்டி. கொட்டுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதையும் வந்துட்டு நாம் பார்த்து கை சுட்டு. ஸோ இதையும் நம்ம கொட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு கருவேப்பிலை 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பாட்டி? இது உளுந்து. வெள்ளை உளுந்து. ஸோ வெள்ளை உளுந்து இல்லைனாலும் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது எவ்வளோ பாட்டி? ஸோ வந்து கொள்ளு விட வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கோம் வெள்ளை உளுந்து. ஸோ கொள்ளு வந்துட்டு 1/4 கிலோ எடுத்திங்கன்னா இது வந்துட்டு 1/4 கிலோக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தோடவே காரத்துக்கு எவ்வளோ வரமிளகா தேவையோ அவ்வளோ வரமிளகாவை வந்துட்டு போட்டுட்டு வறுத்துக்கோ. ஏன்னா வரமிளகா வந்து தனியாக போட்டால் வந்து வறுக்காதான். ஓ, தீஞ்சு போயிடும். ஓகே. ஸோ எவ்வளோ காரமோ நாங்கள் அங்கே மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பாதி வந்துட்டு நாங்கள் எவ்வளோ காரத்துக்கோ அது வந்து கொஞ்சம் இந்த உளுந்தோடையும் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்போடையும் சேர்த்துக்க போகிறோம். பாட்டி இந்த காம்பு எடுக்க வேண்டாமா? அப்படியே போட்டுக்கலாமா பாட்டி? ஓகே. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசம் வரும், அப்போ மட்டும் வறுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதையும் வந்துட்டு இப்போது இந்த மிக்ஸோடு நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஸோ இப்போ வறுத்த உளுந்த பருப்பும் அந்த வரமிளகாவையும் அது கூடவே சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கடலைப்பருப்பு தானே பாட்டி? கடலைப்பருப்பு எவ்வளோ போடணும்? கொஞ்சம் நான் அளவு சொல்கிறேனுங்க. என் பாட்டிக்கு வந்து எல்லாமே கையளவு தான். ஓகே. கடலைப்பருப்பு வந்து உளுத்தம்பருப்பை விட கம்மி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு கொள்ளு பருப்பு வந்துட்டு 1/4 கிலோ எடுக்கிறீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்துட்டு 150 கிராம் எடுத்தால் போதும். கொள்ளு வந்து அதிகமாக சேர்த்ததுல வந்துட்டு என்ன பயன்கள்னா, சளி பிடிக்காது. மெயின் அதுதான், சளிக்கு நல்ல மருந்து. அப்புறம் என்ன பாட்டி ஆகும், நல்ல உடம்பு சூடாக இருக்கும்.
சளி கொள்ளு எனக்கு நல்லா கேக்குமா கொள்ளு. எஸ் கொள்ளு வந்துட்டு சளிக்குதான். ஸோ மெயினாக நான் ஏன் இது பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கீ பொடி இட்லி வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக தான் மெயினாக பொடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கீ பொடி இட்லி எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இப்போ உடனே அப்டேட் பண்ணுறேன். முதல்ல பொடி வந்து ஆகிருக்கும். உங்களுக்கு இப்போ பொடியில் வந்து காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் இப்போ போடுறப்ப வந்து கொஞ்சம் மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுவே என்னஃபாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பொடி சாப்பிட்டு பார்க்குறப்ப காரம் பத்தலைன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ காரம் கம்மியாக இருக்கோ அவ்வளோ மிளகா போட்டு வதக்கி அரைச்சி அந்த பொடி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நோ வரிஸ். ஸோ அதனால் காரம் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஃபுட்டு கூட அப்பப்போ சாப்பிட்றான்றதுனால நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். பத்தலைன்னா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க. ஃபைனல் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கேன். உப்பு வரத்தா தீர்ந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப அங்கே வேகுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வெளியே ஓடி வந்துட்டேன். ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா வறுத்துட்டாங்க. ஸோ அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கொள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகா ஸோ இதெல்லாமே வறுத்து போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, ஸோ கல்லுப்பு போடு பாட்டி. ஸோ கல்லுப்பு வந்துட்டு போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு போடணும். ஏன் பாட்டி வறுத்துட்டு போடணும்? தண்ணி ஊற்றிக்கும். ஓ ஸோ வறுத்துட்டு போடணும், இல்லைன்னா தண்ணி விட்டுடுமா. ஸோ அதனால் அதையும் நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. ஆமாம் பாட்டி. உப்பு ஃபுல்லாக வறுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒட்டுக்கா எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. காட்டு பாட்டி. ஆமாம் எப்படி பாட்டி இவ்வளோ ஈரம் இருந்துச்சு? ஓ காஞ்சிரும். ஸோ இப்போ இன்னொரு டைம் வந்துட்டு அந்த வடைச்சட்டியில் போட்டுட்டு வறுக்க போறியா? தண்ணி விட்டுருச்சா? வேர்த்துருச்சு. ஸோ அதனால் இன்னொரு டைம் வந்துட்டு கொதிக்க விட்டு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறணும். இல்லை பாட்டி? ஆற பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு கரைச்சிக்கலாம்ல? நாளைக்கு அரைச்சாலும் நைட் அரைச்சாலும் ஓகே. ஓகே நைட்டு அரைச்சிட்டு பொடியில் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சது. அப்போ காரம் பத்தலையா உப்பு பத்தலையா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக போட்டுருக்கிற சரியா இருக்கும். இருந்தாலும் பத்தலையாமா நம்ம இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இன்னும் கூட போட்டோம் நல்லா. கருவேப்பிலை தான் இப்போ சீசன் கிடைக்கலையே. கருவேப்பிலை போட்டால் வந்து கண்ணுக்கு நல்லது தான். ஸோ அதனால் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் காயின் போட்டால் நல்லா இருக்கும். காயின் இல்லைன்னா பொடி போட்டுக்கலாம். ஓகே பாட்டி. The next day. இது இப்படி வறுத்தோம்னா இட்லி பொடிச்சு கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து பருப்பு, சரியா, அப்புறம் வந்து இது என்னடா வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை, இந்த என்ன பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்கிற பாரு. ஜில்லன் ஆயிடுச்சுல்ல, அது கொஞ்சம் சூடு பண்ணுனா நல்லா இருக்கும் பாப்பாரு. சின்ன பேட்டி வேணும்னா பொடி, ஆனால் பொடி செஞ்சால் எனக்கு கேட்பாங்கம்மா. அதே போல் சாம்பார் தூள் அப்படி நான் செஞ்சால் கேட்பாங்க. மீன் குழம்புக்கும் பண்ணிக்குவேன். அதுதான் இப்போ பண்ணுறேன். பசங்களும் பொடி பண்ணி எனக்கு கேட்குதுங்க. கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா சீக்கிரமாக நல்லா பொடி பண்ணிடலாமா. நல்லா இருக்கும். ராஜேஷ் பொடி கேட்டான். அவனுக்கு வேண்டி பவிய செஞ்சுட்டேன். பேட்டி, சின்ன பேட்டி, ராஜேஷ் பசங்க எல்லாம் கேட்குறாங்க. நல்லா இருக்குமா. தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிடலாம் இட்லிக்கு. இல்லைன்னா நெய் ஊற்றுவாங்க, நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதாம்மா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. நம்ம காரம் எத்தனை வேணுமா அத்தனையா. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து கருவேப்பிலையை உடச்சிட்டு வந்துட்டு அதையும் போட்டு வறுத்துட்டு ஒட்டுக்கையே பறிச்சிட போகிறோம். நல்லா இருக்குமாம்மா. கருவேப்பிலை போட்டோங்க, கண்ணுக்கு நல்லது. அப்புறம் பொடி மனமாக கம்முன்னு இருக்கு. கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து, முழு உளுந்து பருப்பு. முழு உளுந்து போட்டுக்கலாம், கருப்பு உளுந்து போட்டுக்கலாமா. அப்புறம் இது கொள்ளு, நெய்யில் கொள்ளு போட்டால் நல்லதுமா, சளிக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, நம்ம காரக்கு ஏற்றுனது உப்பு. அப்புறம் வந்து நல்லா சூடு பண்ணி இப்படி நல்லா வறுத்து வெயில கொஞ்சம் வச்சு வறுத்து போட்டு பொடி பண்ணி இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சாப்பிட்லாமா. ஆனால் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேண்டாம் எண்ணெய் வேண்டாம் நெய் வேணும்னா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குமா. சட்னியே தேவையில்லை. வேலை நேரம் ஆகிடுச்சா சட்னி அரைக்க முடியலையா பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாமா. சூப்பராக இருக்குமா. மூக்கு தள்ளிக்கப்பா, மூக்கு வந்த பக்கம் வச்சுக்க.
நல்லா மூக்கு கேருது பாருமா. எனக்கு கண்ணிலேயே ராஜ்யத்தை எடுத்து தனியாக வந்துருக்கு. பொடி எப்படி பொடி செஞ்சன ராஜா அது காட்டும். பொடி செஞ்சோம்லப்பா, ஒரு மிளகாய் வந்துருச்சுப்பா, வேண்டாம் அது வேண்டாம். இன்னும் கொஞ்சோண்டு பொடி பண்ண போதுப்பா. சூப்பராக இருக்கு பொடி. சூப்பரோ சூப்பர். ஒரு வாரத்துக்கு புதுசுல காரமாக தான் இருக்கும் நல்லா. அப்புறம் நல்லா கொஞ்சம் காரம் அமுஞ்சிருப்பா. சரியா ராஜேஷ்? அப்புறம் தேங்காய் நெய்யை ஊற்றிக்கலாம். The next day. அப்பா செம்ம டயர்டுங்க. நாங்க பொடி எப்போ செஞ்சுட்டோங்க. ஆனா இட்லி வந்துட்டு இன்னைக்கு தான் சுட்டோம். இது இப்போ பாத்தீங்கன்னா குட்டி மினி இட்லி வந்து ஊற்றிருக்கேன். அது என் பாட்டி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம கீ பொடி இட்லி பண்ண போறோம். பொடி எப்படி செய்யறதுன்னு பாட்டி காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கீ பொடி இட்லி தான் யூஸ்வலி இந்த இட்லி சாப்பிட மாட்டாங்கன்ற கேஸுங்கெல்லாம் இருக்காங்க. எங்கள் வீட்டில் 2 கேஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு புட்டு, இன்னொன்று வந்துட்டு அவங்க இட்லி கண்டா ஓடிடுறது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு பேனில் வந்துட்டு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ நெய் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சிரட்டும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன். அது வெடிச்சிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வெறும் கீழே வந்துட்டு அந்த பொடியை போட்டுட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன போடலான்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது அத்தனையும் இதில் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வெங்காயம் லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ வந்துட்டு போட வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொடியே வந்துட்டு நல்லா காரமாக தான் இருக்கும். உப்பு அதுலேயே கரெக்டாக இருக்கும். ஸோ இட்லிலையும் வந்துட்டு நம்ம உப்பு போட்டு இருடிச்சல்ல வரேன். ஸோ அதுலேயும் வந்து உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். மேபி நீங்கள் தாளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா வேணால் கொஞ்சம் உதிர்த்தி விட்டுக்கலாம் உப்பு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு காரம் கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம போட்டு பரட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் பொடி தூவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சுருந்தா அந்த மினி இட்லியும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் மினி இட்லி தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம பெரிய இட்லியே வந்துட்டு பொடி சின்ன துண்டு துண்டாக நறுக்கி நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு போடு பாட்டி பார்த்து. இன்னும் எவ்வளோ இருக்குது பாட்டி? ஒன்று தான் கடைசி. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு பெரட்டி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கீ பொடி இட்லி வந்து பக்கமாக ரெடி ஆகிடும். என்ன பண்ணுறதுக்கு, இட்லி சாப்பிடாதவங்களுக்கு இப்படிலாம் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு நாச்சும் டிஃபன் உள்ளே இறங்கும். அதுக்கு தான். பட் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் பெப்பர் தூவி விட்டிங்கன்னா பெப்பர் இட்லி ஆகிடும். நெய் வந்துட்டு பாட்டி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நெய் சாப்பிட்றதுக்குலாம் எங்கள் வீட்டில் ஒரு நெய் விரும்பி இருக்காங்க. ஓஹோஹோ, 2வது விரும்பி அவனா அவன் சொல்லணுமா. ஸோ அதனால் நான் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்த வரான், சீக்கிரம் சாப்பிட்ருங்க. பங்குக்கு ஒருத்த ஓடி வரான். வேண்டாம் வேண்டாம் கொடுக்காதீங்க, காரமாக இருக்கும். அப்படியாங்க? ஓ சரி, போட்டு பரட்டிட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் கரெக்டுங்க. ஆமாம், நான் நேற்று சட்னி அரைச்சேன், காலையிலேயே சட்னி அரைச்சேன்ற போர் அடிச்சுன்றதுனால தான் இப்போ அரைக்கலைங்க. கீரை விட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இது ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு வேலை இல்லாத பாட்டு. வா வா வா. இந்த இது வந்துட்டு இங்கே ஏன் வச்சிருக்கேன்னா வந்துட்டு புட்டு வந்துட்டு இதை பார்த்தா ஊன்னு கை காட்டுமா அவங்களுடைய புட்டு சாப்பிட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருமா வர மண்டே முடிச்சு பண்ணே அடிச்சது நான்டா.